ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால தைரியம் இருக்கும், ஆற்றல், துணிச்சல் எல்லாம் இருக்கும், தலைமை பண்புகள் இருக்கும், உண்மை மற்றும் லட்சியங்களை நோக்கி நீங்கள் தீவிரமாக செயல்படுவீங்க, சாகச குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சம் பிடிவாதம், முரட்டுத்தனமும் கூட சேர்ந்து போயிடும். ஆரோக்கிய பிரச்சனைன்னு பார்த்தா வெப்பம் தொடர்பான நோய்கள், அசிடிட்டி, இரத்த அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசான காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பத்திரி போகிற வர சூழ்நிலை இருக்குது. உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்காகவோ நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இந்த தேவையெல்லாம் தானாகவே சரியாயிடும். இது ஒரு எளிய பரிகாரம். அப்புறம் அம்மாவோட வருவன்னு பார்க்குறப்ப அவங்களோட சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி ரீதியாக அவங்களோடையும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சண்டை போடாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அம்மா கண்டிப்பானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் படுத்த தான் செய்யும். உங்கள் தாயோட உடல்நலனில் கவனம் தேவை. திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது. திருமணம் பார்க்குறதுக்கு வரன் பார்த்துட்ருக்கவங்கள தாராளமாக வரன் அமையும். அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முட்டல் மோதல் முக்கிய காரணம் செவ்வாய் பகவான் தான். அதனால் நீங்கள் பொறுமை ரொம்ப தேவை. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தேவை. குழந்தைங்க விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டம் உண்டு. குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. விளையாட்டு அப்புறம் தற்காப்பு கலையிலலாம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கும் இதனால் நல்லது நன்மை உண்டு. தகவல் தொடர்புலாம் நல்லா இருக்குது. தைரியமாக நீங்களும் எல்லா வேலையிலலாம் செய்வீங்க. குறுகிய தூர பயணம்னு சொல்ல மாதிரி சின்ன சின்ன பயணங்கள்லாம் அடிக்கடி செய்கிற உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும். அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். படிப்பில் பசங்களுக்கு சில தடைகள், கவனச்சிதறலாம் ஏற்படலாம். தொடர்ந்து முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நல்லது. செலவுகள் இந்த மாதம் நிறையவே வரும், அதிகரிக்கும். அதுக்கு முக்கியமாக உங்கள் குடும்பத்தினர், உங்களுக்குங்கிறத விட உங்கள் அம்மா அல்லது கணவன் மனைவி குழந்தைகள்ன்றவங்களால செலவுகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் வேலை ஈஸியாக கிடைச்சிரும். பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. விடாமுயற்சியோடு இருந்து வேலை செய்யுங்க. தந்தையோட உறவில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். மத நம்பிக்கையில் அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல படித்த வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. திருமண வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும். வெளிநாடு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் பெரிய சிக்கல் செலவு தான். குறிப்பாக வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தினருக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து அதையும் செஞ்சுக்கோங்க. நன்றி.